ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆங்க் எக்ஸ் ப்ரீபெய்ட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏஎன்கியூ எக்ஸ் ப்ரீபெய்ட் கார்டு. எந்த கார்டை பற்றி பார்க்க முக்கியமான காரணம், நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வான்றவர் கேட்டிருக்காரு. இது ஒரு கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டும் கிடையாது, ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ப்ரீபெய்ட் கார்டு, ஒரு வேலட் மாதிரி. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது என்னடா அது சந்தானத்தோட சொக்கத்தங்க ஜுவல்லரி அந்த கிஃப்ட் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க பிட்காயினோவோ இல்லை கோல்டாவோ உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதாவது ஒருத்தர் 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறப்ப 1% பவுண்டி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண தங்கம் சேருமா, பிட்காயின் சேருமா அப்படின்றத இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். கிரெடிட் கார்டுனா என்ன, ப்ரீபெய்ட் கார்டுனா என்ன, அதை நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ கிரெடிட் கார்டுன்றது ஒரு கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதில் ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க. அந்த லிமிட்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை ஒழுங்காக நீங்கள் பே பண்ண தவறிட்டீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஓவர் டைம் இருக்கும். ஓகே, ஸோ இதே ப்ரீபெய்ட் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலெட்டில் காசு போட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்பெண்டிங்கும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது உங்கள் மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த சைடு பேங்க் மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ கிரெடிட் கார்டு வச்சு எப்படி இந்த கிரெடிட் ஸ்கோர் பில்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா பில்ட் ஆகும். அந்த டிபெண்டன்சி இருக்குது. பட் ப்ரீபெய்ட் கார்டில் அப்படி ஒன்றுமே கிடையாது. இதுக்கும் சிபில் ஸ்கோருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து கார்டில் காசு போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால், இல்லைனா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி ஃபார் ஃப்ராட். ஸோ சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தொலைஞ்சோ இல்லை யாராவது இந்த ஃப்ராடல் ஆக்டிவிட்டி பண்ணாவோ, ஸோ உங்களுக்கு பேங்க் பாதுகாப்பு கொடுக்கும். அதாவது நீங்கள் ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்து ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. பட் இந்த ப்ரீபெய்ட் கார்டில் நீ தொலைஞ்சாலும் சரி, யாராவது திருடினாலும் சரி, அந்த இதுலேருந்து காசு போனாலும் சரி, எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு. ஓகே, பார்த்துக்குங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் ஆனுவல் ஃபீஸ் இருக்கும், லேட் பேமெண்ட் ஃபீஸ் இருக்கும், அப்புறம் ஃபாரின் டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் இருக்கும். ஓகே, இந்த ப்ரீபெய்ட் கார்டில் நீங்கள் லோட் பண்ண மணியை ஏடிஎம்ல யூஸ் பண்ணலாம், மேக்கிங் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஏரியாவில் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவைலபிலிட்டி பார்த்தோன்னா இந்த கார்டு கிரெடிட் கார்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்கும். எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ இது பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ஸ்டோர் அண்ட் தென் ஆன்லைன் ஸ்டோர் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. ஒரு சில சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். ஸோ கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீபெய்ட் கார்டு. ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா பவுண்டிஸ். ஸோ எலிஜிபிலிட்டி தகுதி பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வாங்குறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் நம்பர் இருந்தால் போதும், ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். கூடவே நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒன் டைம் பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதாவது நான் ரிட்டர்னபிள் ஃபீஸ். இந்த காசு உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படாது. 1499 ரூபா வித் டேக்ஸோட தான் அது. ஓகே, இது ஒன் டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த காசு வந்து சாமி கொடுத்த மாதிரி தான். ஓகே, இந்த காசு உங்களுக்கு திருப்பி வராது. பட் நான் வந்து 99 ரூபா தான் பேமெண்ட் பண்ணேன் இந்த கார்டை எனக்கு கிடைக்கிறதுக்கு, டிஜிட்டல் கார்டு. ஓகேங்களா, இதே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கார்டு போனோம்னா அதுவும் அப்கமிங் ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 99 ரூபா பே பண்ணால் போதும். ஓகே, இந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிடலாம். ஸோ ஆனுவல் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே கிடையாது. வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 200 பவுண்டிஸ் கொடுக்கறதா சொல்கிறாங்க. எனக்கு கொடுக்கல, ஏன்னு கேட்டால் நான் வந்து கூப்பன் கோட் யூஸ் பண்ணல. ஓகே, வேணுன்றவங்க இப்போ சொல்கிறேன், இந்த ரெஃபரல் கோட் பயன்படுத்திங்க. 1D77DE8B97D அப்புறம் இந்த டிஸ்கவுண்ட் கோட், இது ரெண்டுத்தையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 99 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதும். ஓகே, பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அந்த ரூபே விசா எதுவுமே இருக்காது. ஓகே, யூபிஐ சப்போர்ட் இருக்குன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஓகே, அப்புறம் இந்த பவுண்டிஸை நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எக்ஸ் கார்டில் காசு ஆட் பண்ணுவீங்களா, அப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஒரு 150 ரூபாய்க்கும் 1 பவுண்டிஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டிஸும் உங்களுக்கு
1% கணக்கு தான். அப்ப ₹1 அவங்க தங்கம் உங்களுக்கு குடுத்துருவாங்க. இப்ப ₹150 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 1%னா ₹1.50. உங்களுக்கு ₹1.50க்கு உண்டான தங்கமோ இல்ல பிட்காயினோ உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகே. அது எப்படி நான் தங்கமும் பிட்காயின் சூஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாகின் பண்றப்பயே உங்களுக்கு காமிச்சிடும். உங்களுக்கு தங்கமா வேணுமா, பிட்காயினா வேணுமா. நீங்க எது சூஸ் பண்ணீங்களோ அத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த என்சிஎம்சி பேமெண்ட் கேள்விப்பட்டீங்களா? ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷனு, அப்புறம் இந்த பஸ் இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கும். ஓகேங்களா? இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்லாம் அழகா யூஸ் பண்ணலாம். ஓகே. எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த டிக்கெட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது 25 to 100% வரைக்கும் பவுண்டரிஸ் கிடைக்குதா சொல்றாங்க. 100% எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஏதோ ₹50 குடுக்குறாங்க போல இருக்குது. மத்த டைம்ல எதுவும் கிடையாது. ஓகே. 25% கிடைச்சாவே பெரிய விஷயம் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கார்டு. நான் ₹99 பேமெண்ட் பண்றதால எனக்கு விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான் குடுத்தாங்க. இந்த கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணி காமர்ஸ் டிரான்சாக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே டிக்கெட் இதெல்லாம் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ரீசார்ஜ்லாம் கூட பண்ணிக்கலாம். அந்த கார்டு நம்பர் போட்டு, கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டு. இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும். நீங்க திருப்பி பார்த்த மாரி உங்களுக்கு கார்டு வரும். அந்த கார்டுல உங்களுக்கு எல்லா டிஜிட் நம்பர் இருக்கும். அதுல சிவிவி நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்க போட்டு அழகா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. எனக்கு பிசிக்கல் கார்டு வேணும்னு அடம்பிடிச்சிங்கன்னா, ஸோ உங்க வேலெட்ல ஒரு ₹250 மேல ஆட் பண்றீங்க. ஓகேங்களா? வித்தின் 1 ஹவர்ல அதுவே ஆப்ஷன் காமிக்கும். நீங்க வந்து பிசிக்கல் கார்டுக்கு எலிஜிபிள். நீங்க பிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லும். அந்த டைம்ல நீங்க பிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அதை வந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன்லாம் அழகா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் வவுச்சர். நீங்க வந்து அதிகமா கிஃப்ட் வவுச்சர் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பீங்களா? அப்ப இது சூப்பரான விஷயம் தாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ஃபிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ இல்ல மித்ராலயோ இல்ல ஜியோ மார்ட்லயோ நீங்க போயிட்டு ஒரு ₹1000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3% அந்த பவுண்டிஸை உங்களுக்கு வேலெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல. இந்த வவுச்சர் எடுத்து போயிட்டு நீங்க அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ ஸோ ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ₹1000 வவுச்சர் ஆட் பண்றீங்க, இல்ல ₹1500 மதிப்புல ஏதோ பொருள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ₹1000 வேலெட்ல இருந்தோம். ஸோ ₹500 நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். அழகா நீங்க ஃபிளிப்கார்ட்ல அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கார்டு வவுச்சருக்கு தான் அதிகமாக அவங்க வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் 25% கூட இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே. அந்த டிஸ்கவுண்ட் மீன்ஸ் பவுண்டிஸ் கொடுக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டிஸை எப்படி நான் யூஸ் பண்றது? இது வந்து இந்த லைஃப் டைம் ஏர்னிங்கா சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் லைஃப் டைம் ஏர்னிங் பேலன்ஸ் இல்லை கரண்ட் பேலன்ஸ் எல்லாமே ஏஎன்கியூ வேலெட்ல உங்களுக்கு இருக்கும். ஆங்க் வேலெட்ல இருக்கும். ஓகேங்களா? அதை செல் பண்ணலாம், இல்லை கோல்டு எக்ஸிட் பண்ணிட்டு நீங்க பணமாவும் வாங்கிட்டு வரலாம். டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஓகே. சரி, பிட்காயினை நீங்க வித்ரா பண்றதெல்லாம் பண்ணலாம், இல்ல டைரக்டா பிட்காயினோட வேலைக்கு நீங்க அமைச்சுக்கிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பிட்காயினோட எக்ஸ்சேஞ்ச் கூட அமைச்சிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தனா வஜ்ரக்ஸ், இப்போதான் வஜ்ரக்ஸ் தான் டவுனா இருக்கு. பினான்ஸ் இதுக்கு மூவ் பண்ணிட்டு நீங்க அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஸ்லைடு உங்களுக்கு நல்லாவே புரிய வருங்க. ஆடிங் மணி டு எக்ஸ் கார்டு. ஸோ யூபிஐ மூலமா ஆட் பண்றப்ப ஃப்ரீ. ஓகே. ஸோ எல்லா யூபிஐ ஆப்லையும் ஒர்க் ஆகும், பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமா ஆட் பண்ணீங்கன்னா 0.4% to 2.2% வரைக்கும் சார்ஜஸ் பண்றாங்க, வேஸ்ட். நெட் பேங்கிங் மூலியமா ஆட் பண்ணா கூட 0.9%. இது ஒஸ்டான விஷயங்க. ஓகே. கிரெடிட் கார்டு மூலியமா ஆட் பண்ணி அதில் ஓகே ஃபைன், பட் டெபிட் கார்டு மூலியமா ஆட் பண்ணா கூட சார்ஜஸ் போடுவீங்க, இது தவறான செயல். ஓகே. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ரிவார்ட்ஸ் 1% பவுண்டிஸ் கொடுக்கறதா சொல்றாங்க. பெனிஃபிட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ₹150 ஸ்பெண்ட் பண்ண 1.5% பவுண்டிஸ். ஓகே. ஃபியூல் நீங்க போடும்போது 1% சர்சார்ஜ் பிடிப்பாங்க. கவர்மெண்ட், ரயில்வே அண்ட் அதர் சர்வீஸ் ஐஆர்சிடிசியில யூடிசி ஆப்லேயே போய் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ₹15 சர்சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ அதர் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸும் இருக்கும், சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ பார்த்துங்க, இதெல்லாம் சார்ஜஸ் பிடிச்சிங்கன்னா எதுக்கு இந்த கார்டு யூஸ் பண்ணணும் நம்ம? ஸோ ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ டெபாசிட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ மினிமம் டெபாசிட்ஸ் டிஜிட்டல் கோல்ட், பிட்காயின் மினிமம் டெபாசிட்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ண அப்படியே வேலெட்டில் கூட கிடக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டெபாசிட் நன், எதுவுமே கிடையாது. டெபாசிட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் மோட், எனி டிரான்சாக்ஷன் மூலியமா நீங்கள் ஸ்பெட் சொல்லியிருக்கல எப்படி பிட்காயினும் கோல்டையும் எப்படி வெளியே எடுக்கலாம். ஓகே. லாக்கிங் பீரியட் மேக்ஸிமம் 30 டேஸ்ல உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க 30 டேஸா, அடுத்த 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆகிடும். ஓகே. வித்ராவல் மோடு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் செல் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் காசாகவும் எடுத்துக்கலாம். அதாவது பிட்காயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலெட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வித்ராவல் சார்ஜஸ் கோல்டு எடுக்கும்போது 0 நன் தான். அதே நீங்கள் வந்து பிட்காயின் பண்ணும்போது 0.25%. இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். மினிமம் வித்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹100 கோல்டுன்னு போகும்போது, ஸோ பிட்காயினுக்கு அப்படி கிடையாது. ஓகே. மேக்ஸிமம் வித்ராவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும். ஓகே. சிஏஜிஆர், அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கேஷ்பேக்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பவுண்டிஸ் எல்லாமே எத்தனை % க்ரோ ஆகுது பார்த்தீங்கன்னா கோல்டு 12% சொல்கிறாங்க. ஸோ பிட்காயின் 200% சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்டுக்கு
ஓகே, இந்த பிட்காயினுக்கு எக்ஸ்பைரிலாம் அப்படி எதுவும் கிடையாது. ஓகே, போஸ்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஏஎன்கியூ வேலட் ஒரு இடத்துல சேவ் ஆயிருக்கும் எல்லாமே. அது வந்து ஏஎன்கியூ வேலட்டுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பைரி கிடையாது. அதர்வைஸ் ஓகே, ஸ்பெண்ட் பண்ண ஒரு வேலட்ல வந்து உட்காரல, அந்த இடத்துல இருந்துச்சுன்னா 2 இயர்ஸ்ல எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. நீ ஏஎன்கியூ ஆங்க் வேலட்ல மூவ் பண்ணி வச்சிருக்கிறது பெஸ்ட். ஓகே, எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அவங்க வெப்சைட்ல போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, பை பிஹெச்ஐ, இது ரெண்டு பத்தியும் கேட்டிருக்காரு. ஸோ அதுவும் தனி வீடியோ அப்கமிங் வீக்ஸ்ல வந்துடும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் கார்டு. ஓகே, இதுதான் அந்த எக்ஸ் கார்டோட பேஜ், பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, பேன் கார்டு வேணும், ஜீரோ சார்ஜஸ், ரூபே அந்த கோ அப்படின்னு போறானுங்க. இது ரூபே கார்டு மாரி எனக்கு தோணலையே. ரூபே கார்டு வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ண போறேன். இந்த இடத்துல சும்மா சொல்லுங்கிறாங்க ரூபே கார்டுன்னு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த காசு வேலெட்டில் ஆட் பண்ணிட்டு சும்மா தான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கார்டு யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு மாதம் ஒரு 10,000 15,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் எதுவுமே இல்லைன்னா அவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இது அற்புதமான விஷயம் அவங்களுக்கு தான். ஓகே, இந்த ஆப்ல கொஞ்சம் குளறுபடி அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். அது கஸ்டமர் கேர் பொறுமையாக ரிசால்வ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கூட கிடையாது. ஸோ ஓகே, ஃபைன். ஃபைன்லாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கார்டு யாருக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு, இந்த கார்டு நான் யூஸ் பண்ணால் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஓகே, இல்லை நான் இந்த கார்டு வாங்கியே தான் தெரியும்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓகேங்களா என்னுடைய டிஸ்கவுண்ட் கோடு கூப்பன் கோட்லாம் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி வாங்க. நீங்கள் 99 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இது நிறைய வாட்டி சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த கார்டை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.